இன்னைக்கு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நான் எவ்வளோ பேருக்கு வந்து கிளாஸஸ் எடுத்திருக்கேங்க, போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன். பட் வந்து இவ்வளோ குட்டி பசங்களுக்கு வந்து கிளாஸ் எடுத்தது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. 7th, அதுக்கப்புறம் 8th, அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க வந்து 12th முடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இவங்க எல்லாம் வந்து சம்மர் ஹாலிடேஸில் எங்கிட்ட கிளாஸஸ் வந்திருக்காங்க. அவங்களுக்குலாம் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டுங்க பேக்கிங்கில். இவங்க ஏஜில் எனக்கு வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன். கேக் எப்படிலாம் பண்ணுவாங்கன்னு கூட நான் யோசிச்சு பார்த்ததில்ல. ஜஸ்ட் வாங்குவோம், சாப்பிடுவோம், அப்படி தானே. பட் இந்த ஜென்ரேஷனில் கிட்ஸ் வந்து எல்லாத்துலேயுமே அட்வான்ஸ்டாக இருக்காங்க. எல்லாத்துலேயுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆசைப்படுறாங்க. ஸோ ரொம்பவே ஹாப்பிங்க இந்த கிட்ஸுக்கு வந்து நான் கிளாஸ் எடுத்ததில். ஃபர்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஸ்பான்ச்சஸ் தாங்க, வெனிலா அண்ட் சாக்லேட் ஸ்பான்ச் வந்து பண்ணியிருந்தோம். செகண்ட் டே வந்து ஃப்ராஸ்டிங், ஃபர்ஸ்ட் க்ரம் கோட் பண்ணிட்டு ஃப்ராஸ்டிங். ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே இந்த மாதிரி வந்து ஷார்ப் பேஜஸ் வந்து கொண்டு வரவே முடியாதுங்க. பட் என் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொண்டு வர வரைக்கும் நான் வந்து விடவே மாட்டேன். திரும்ப திரும்ப பண்ணுங்கன்னு சொல்லிட்டே இருப்பேன். அன்னைக்கு வந்து கிளைமேட் வந்து நமக்கு சுத்தமாக வந்து கோஆப்ரேட்டே பண்ணல. பட் ஸ்டில் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. நான் வந்து டெமோ காமிச்சிட்டே தான் இருப்பேன். இருந்தாலும் அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட கேக்கில் வந்து பர்ஃபெக்டாக பண்ணுற வரைக்கும் நான் விட மாட்டேன். திரும்ப திரும்ப பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன். தேர்ட் டே பார்த்தீங்கன்னா போத் எக்லெஸ் அண்ட் எக் பேஸ்டு ப்ரௌனிஸ் வந்து டீச் பண்ணியிருந்தேங்க. அவங்களும் பண்ணியிருந்தாங்க. கிளாஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கனால நான் வீடியோ எடுக்கிறதே மறந்துடுறேன். ஸோ ஃபைனல் அவுட்புட் நான் வீடியோ கூட எடுக்கலைங்க. ஃபோர்த் டே வந்து பீஸா அண்ட் கார்லிக் பிரெட் பண்ணியிருந்தோம். அன்றைக்கி கிளாஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததில் நான் வீடியோ எடுக்கணுன்றதை மறந்துட்டேன் அன்னைக்கும்.